எந்த பத்திரிகையும் நடுநிலை பத்திரிகை கிடையாது. வின் தொலைக்காட்சி நடுநிலை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் வரை வின் தொலைக்காட்சி செய்து கொண்டே இருக்கும். அவங்க என்னதான் நல்லது செய்ய மாட்டாங்க, என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் போட மாட்டேன். என்றைக்குமே தொலைக்காட்சி நடுநிலையே இருக்க முடியாது, பத்திரிகை நடுநிலையே இருக்க முடியாது. பத்திரிகைன்னா என்னன்னு தெரியாமல் அது ஒரு வியாபார நோக்கத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறதுனால நக்கீரன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதில் வருவது அண்ணாமலைக்கே கெட்ட பேர் ஆகிடும். இது போன்ற நண்பர்கள் அங்கே பத்திரிகையாளர்களாக அவர்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே ஜேர்னலிஸ்ட் படிச்சவங்க கிடையாது. ஜேர்னலிஸ்ட் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு யாருக்குமே. ஆனா நெறியாளர் போட்டிருக்கானுங்க. செக்குலர் செருப்பால் அடிக்கணும். எப்படி செக்குலர் இருக்க முடியும்? ஒருத்தனை செக்குலர் இருக்க முடியாது. யார் எப்படி செக்குலர் இருக்க முடியும்? என்னுடைய அலுவலகத்துக்கு என்னுடைய நண்பர்கள் வருவார்கள், இஸ்லாமிய நண்பர்கள். அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். அதுக்காக நான் போய் தொப்பி போட்டு உட்கார மாட்டேன். ராமன் என்ன இந்த நாட்டுக்காரனா? நான் திருப்பி கேட்கறது எவ்வளவு ஆகும்? ஏண்டா லூசு பையல, நீ இறைவன் சொல்றி, அவர் என்ன இந்த நாட்டுக்காரடா? இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது தேவையில்லாத கருத்தரங்கு தான் நமக்கு. ஏன்னா இது ஆண்டி மடம் கட்டுற கதை. இது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் இதை யார் செய்ய சொன்னது? இதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாமலை இவர் தவறாக பேசிவிட்டார். அண்ணாமலை என்ன சொன்னார்? பண்படாம என்ட்ரி எடுத்திருக்காரு. நீங்க நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கேலோ இந்தியா நடத்தி முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் கோல்டு மெடலிஸ்ட் தப்புன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இம்பாசிபிள். திராவிட முன்னேற்ற கழகம் பரவாம இருக்கு பார்க்கும்போது. எனக்கு எவ்வளவு பெரிய சொல்லாளர்கள், எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் கூட வந்து நம்பக்கூடிய அளவுக்கு 60 வருஷம் நம்மளை நம்ப வச்சவங்க. அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையால் முடிவுகள் எழுதப்படும் என்பது மாறுபட்ட கருத்து அல்ல. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை புறக்கணிக்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்டால்தான் அவரை நாங்கள் காட்சிப்படுத்துவோம், அவருடைய செய்தியை வெளியிடுவோம் என்று 10 நாட்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலே கோரிக்கை விடுத்தார்கள். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டெல்லாம் சேர்ந்து மடம் கட்ட முடியுமா? அந்த கதை ஆண்டு காலமாக இருக்கு. அதே தான் இந்த ஆண்டிகள்லாம் சேர்ந்து மடம் கட்ட முடியாது. ஏன்னாக்கா இந்த ஆண்டிக்கே இன்னைக்கு அந்த நிறுவனத்தில் வேலை போச்சுன்னா இன்னொரு நிறுவனத்துக்கு போயிடுவான். இவனுக்கு அந்த இடத்துல ஒன்றும் வேலை இல்லை. தெரியாதனமா ஒரு 2-3 நிறுவனங்கள் பத்திரிகைன்னா என்னன்னு தெரியாமல் அது ஒரு வியாபார நோக்கத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறதுனால இது போன்ற நண்பர்கள் அங்கே பத்திரிகையாளர்களாக அவர்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் குறிப்பாக மரியாதைக்குரிய ராம் அவர்களே இந்துவில் திரு அண்ணாமலையை பற்றி வருவதை தடுக்க முடியாது. அந்த அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது. அதிகபட்சம் நக்கீரன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதில் வருவது அண்ணாமலைக்கே கெட்ட பேர் ஆகிடும். அதற்கு பிறகு பார்த்தால் அத்தனை பத்திரிகைகள், அத்தனை செய்திகளும் அண்ணாமலை பற்றியே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் கூடியதற்கு அர்த்தம் என்ன? இவர்களை கூட்டியது யார்? இவர்களுடைய தகுதி என்ன? அதை சொல்வதற்கு எனக்கு மட்டுமே தான் அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற அத்துணை நிருபர்களில் 90% வின் தொலைக்காட்சியிலே பணியில் வந்தவர்கள் தான். அத்துணை பேரையும் நான் பேட்டி கண்டிருக்கிறேன். வேலை எடுப்பதற்கு முன்பாக இந்த மாநிலத்தின் சபாநாயகர் பெயர் கூட தெரியாமல் தான் அவர்கள் நிருபராக பணிக்கு வந்தவர்கள். நான் நிறைவேற கேட்டிருக்கிறேன். உங்களுக்கே இதுவா இல்லைடா, நெறியாளர் போட்டிருக்கீங்களா, தொகுப்பாளர் போடுங்கடா. நீங்க தொகுப்பாளர், நானும் அங்கே உட்கார எல்லார்ட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க? அவனுங்க நெறியாளர் போடுறானுங்க. நெறியாளர்னா என்ன அர்த்தம்? இப்போ நெறியாளர் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கூட கிடையாது, எக்ஸப்ட் தினத்தந்தி, தினமலர், ஹிந்து. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற நியூ வந்திருக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்களாம் எப்படின்னா ஒரு நிருபர் அப்படி என்றால், ஒரு விளையாட்டு நிருபர் என்றால் விளையாட்டுத்துறைக்கு மட்டுமே செல்வார். அதிமுகவுக்கு நிருபர் என்றால் அதிமுக மட்டும்தான் செல்வார். திமுகவின் நிருபர் என்றால் திமுக மட்டும்தான் செல்வார். இப்போது அப்படியெல்லாம் இல்லை. இங்கே மட்டும்தான் இல்லை. என்ன காரணம்? நடத்துறவனுக்கு தெரியல. நாங்கள் தொலைக்காட்சி ஆரம்பிச்சோன்னு 99 நிருபர்களுக்கு ஆளே இல்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தோம். இந்த அன்எம்ப்ளாய்டு அப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தானுங்க. எல்லாரையும் பிடிச்சி போட்டோம். யாருமே ஜேர்னலிஸ்ட் படித்தவங்க கிடையாது. ஜேர்னலிஸ்ட் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு யாருக்குமே. ஆனால் நெறியாளர் போட்டிருக்கானுங்க. நான் நிறைய வாட்டி கேட்டேன். அங்கே போய் உட்காந்துருக்க எல்லாமே. இப்போ அசோத்தமோட உட்காந்துருக்காரு. கல்யாணம் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நெறியாளர் எப்படி போட விடுறீங்க? தொகுப்பாளர் அவர். குறிப்பாக தினத்தந்தியில்
சிவந்தியார் இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க தெளிவாக இருப்பாங்க. யார் ஆளுங்கட்சியோ அது முதல் பக்கம் நல்ல தெளிவாக இருப்பாங்க. யார் ஆனால் எதிர்கட்சியின் அறிக்கையும் தெளிவாக வரும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. தினத்தந்தி தொலைக்காட்சியில் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நெறியாளர் போட்டிருக்க தம்பியை கூப்பிட்டு கேளுங்க, ஏதாவது சட்டுன்னு கேளுங்க, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. காதில் இது வச்சுருப்பாங்க. அது வந்து கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், ரிசர்ச் அனலைசஸ், இந்த கேள்வி கேளுன்னு. யாரும் ஒரிஜினலாக கேட்கறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எந்த நெறியாளரும் சொல்லிக் கொள்கின்ற தொகுப்பாளர்கள் எந்த தொலைக்காட்சியிலையும் காதில் அந்த இயந்திரம் இல்லாமல் செயல்படவே முடியாது. இவர்களெல்லாம் பத்திரிகையாளர்களே கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா பட்டதாரிகள். இவங்க வேலை அதிகமாக இருந்ததால் வந்துட்டாங்க. நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். சேனல் வேலை பிரச்சனை இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு. உடனே ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கத்தில் பாதி சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர். இப்போ ஜெயகிருஷ்ணன் சொன்ன அதில் பாதி சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர், இந்த சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர். காரணம் அவங்க எல்லாமே என் கூட வேலை பணி புரிந்த நண்பர்கள், தோழர்கள். இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது தேவையில்லாத கருத்தரங்கு தான் நமக்கு. ஏன்னா இது ஆண்டி மடங்கற்ற கதை. இது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதை யார் செய்ய சொன்னது? இதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாமலை இவர் தவறாக பேசிவிட்டார். அண்ணாமலை என்ன சொன்னார்? பண்படாமல் இன்டர்வியூ எடுத்திருக்காருன்னாரு. அவங்க இன்டர்வியூ எடுத்து என்ன மாதிரி கேட்டார்? எவ்வளோ பெரிய கேள்வி. நீங்கள் அமைச்சரான பிறகு உங்களுடைய மனைவி எப்படி ஏற்றுக்கொண்டார்? உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதே அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தை பற்றி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான். அந்த நெறியாளர் பண்ண தப்புது இல்லை. ஏன்னா யார் கையில் என்ன கேட்க முடியும் அதான் கேட்க முடியும். நீங்கள் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்கள் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், கேலோ இந்தியா நடத்தி முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் கோல்டு மெடலிஸ்ட் தப்புன்னு சொல்லுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இம்பாசிபிள். அதனால் அவர் மேலே தப்பு இல்லை, கார்த்திகை செல்வம் இல்லை. அவருக்கு தெரியுது எதிர்ப்பு உட்காந்துருக்கிற மேலே இவ்வளோதான் கேட்க முடியும். ஆனால் அந்த பணிக்கு அவர் போயிருக்கக்கூடாது கார்த்திகை செல்வம். ஏன்னா அவருடைய வளர்ந்து வந்திருக்காரு, கொஞ்சம் கற்றுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது முதல்ல தான் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இருந்த போது கற்றுக்கூடாது. அதே நேரத்தில் படாமல் பேசுறது பெரிய சொல்லு, ஆபாசம். அது யார் யார் எடுத்துக்கொண்டாங்களோ அது பொறுதான். ஆபாசம் செய்து ஆபாச கதைகளை கூறி இன்னொருவர்களை கொச்சைப்படுத்தி வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். நான் தெளிவாக கூறுகிறேன், அன்புக்குரிய நண்பர்களே, எந்த பத்திரிகையும் நடுநிலை பத்திரிகை கிடையாது. விண் தொலைக்காட்சி நடுநிலை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் வரை விண் தொலைக்காட்சி செய்து கொண்டே இருக்கும். அவங்க என்னதான் நல்லது செய்ய மாட்டாங்க. என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் போட மாட்டேன். நல்லது செய்யறதும் கிடையாது. ஒன்றும் அதுக்கான பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. அந்த மாதிரி எந்த நீங்கள் இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே தொலைக்காட்சி நடுநிலையே இருக்க முடியாது, பத்திரிகை நடுநிலையே இருக்க முடியாது. நான் அத்தாரிட்டியாக சொல்கிறேன். இந்து பத்திரிகை இருக்குது, அது எப்படி நடுநிலை பத்திரிகை இருக்க முடியும்? ஆங்கிலேயன் ஆட்சியில் ஆரம்பித்த பத்திரிகை நம்முடைய சுதந்திர போராட்டத்தை மட்டுமே தான் வெளிப்படுத்தினார்கள். ஆங்கிலேயனுடைய ஏதாட்சிகார போக்கை வந்து தெளிவுபடுத்தினார்கள். சுதேசமுத்திரன், மகாகவிஞன் பாரதி அவர் நடத்திய பத்திரிகை என்ன? நடுநிலையா? தேசிய பத்திரிகை, தேசிய உணர்வை தூண்டக்கூடிய பத்திரிகை, ஆங்கிலேயனுக்கு எதிரான பத்திரிகை. ஆக இன்றைக்கு திமுகவின் எதிரான பத்திரிகை, திமுகவுக்கு ஆதரவான பத்திரிகை. இந்த நிலைப்பாடு தான் இருக்க முடியும். இந்த நெறியாளர்கள்லாம் பாவம், எம்ப்ளாய்மெண்ட் இங்கேருந்து போயிட்டா இன்னொரு நியூஸ் 18லேருந்து இந்த விஷயம் ஓனர் தெரிஞ்சதுனாக்கா அவர் அடுத்த நிமிஷம் அனுப்பிச்சிடுவாங்க. ஏற்கனவே குணசேகரன் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆக இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நெறியாளரும் போய் சன் நியூஸ்லையும் கலெக்டர்லாம் வேலை கொடுப்பான். வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. கடைசியில் அவங்க போய் சேர இடம் அதுவாக தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பரவாமல் இருக்கு பார்க்கும்போது. எனக்கு எவ்வளோ பெரிய சொல்லாளர்கள், எவ்வளோ பெரிய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், பொய்யை கூட வந்து நம்பக்கூடிய அளவுக்கு 60 வருஷம் நம்மளை நம்ப வச்சவங்க, நம்முடைய அப்பா தாத்தாவெல்லாம் ஏமாத்தினவங்க. திராவிட இயக்கம் இன்றைக்கு எப்படி சிதறிப்பட்டு கிடக்கிறது ஒரு 39 வயது இளைஞரிடம் என்று பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிகிறது,
அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையால் முடிவுகள் எழுதப்படும் என்பது மாறுபட்ட கருத்து அல்ல. ஆக இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகை என்பது வியாபார நோக்கத்தோடு நடத்துகின்ற பத்திரிகை. நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்பி அண்ணன் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், விளம்பரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நம்முடைய அரசாங்கமும் பெரிய தவறு செய்கிறது. நாங்களெல்லாம் நிறைய முறை எடுத்து சொன்னோம். நம்முடைய அரசாங்கம் டிஆர்பி என்று அவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன், அனைத்து இந்தியாவின் அனைத்து அத்தாரிட்டிகளும் சொல்லியிருக்கிறேன், டிஆர்பி என்பது போகஸ். என்டையர் தமிழ்நாட்டில் 300 வீட்டில் மட்டும்தான் அந்த மிஷின் இருக்கும். அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் ஆப்ரேட்டருக்கு தெரியும். அந்த மிஷின் வீட்டில் இருக்கிற வீட்டில் 2 டிவி இருக்கும். ஒரு டிவியில் ஒரு இப்போ சன் நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்க டிஆர்பி ஏறிக்கொண்டே இருக்கும். அடுத்த முறை இன்னொரு சேனல்காரன் காசு கொடுத்தாங்க, அவங்க மாற்றி கொடுப்பான். டிஆர்பி என்பது போகஸ். அதுக்காக நாங்கள் பல முறை எடுத்து சொன்னோம். நம்முடைய அண்ணன் வெங்கைய நாயுடு கிட்ட கூட நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் கூட அதை கேட்கல. அந்த டிஆர்பியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறது. அடுத்து அந்த கேபிள் டிவி எப்படி அவர்கள் அதை நடத்துறது அவங்களே தான். அதாவது வியாபாரத்தை இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாவின் உள்ளே நுழைந்தானோ அதை விட ஒரு படி மேல் சென்று நம்முடைய வீட்டின் உள்ளே இந்தியாவின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த போது அப்பொழுது நம்முடைய மூதாதையர்கள் எதிர்த்து போராடிய காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் சரி பரவாயில்ல என்ன தப்பா சொல்றான்ற அளவுக்கு நம்ம வீட்டில் கூட நுழைஞ்சிருக்கானாக்கா பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்டுவிட்ட எச்சம், நீதி கட்சியின் எச்சம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவனிடமிருந்து கற்றுக்கொண்ட பாணியை அப்படியே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். செக்குலர் எவ்வளோ சொன்னா செருப்பால் அடிக்கணும். எப்படி செக்குலர் இருக்க முடியும்? ஒருத்தனை செக்குலர் இருக்க முடியாது. யார் எப்படி செக்குலர் இருக்க முடியும்? என்னுடைய அலுவலகத்துக்கு என்னுடைய நண்பர்கள் வருவார்கள், இஸ்லாமிய நண்பர்கள், அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். அதுக்காக நான் போய் தொப்பி போட்டு உட்கார மாட்டேன். நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பூஜை பண்ணுவேன், அவங்க அமர்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக என் கூட தீபார்த்தனை காமிக்க மாட்டார்கள். அதுதான் செக்குலர். இவங்க செக்குலர் என்ன தெரியுங்களா? செக்குலர் பேசுறதுலாம் பாருங்களேன், ஒன்றும் மதம் மாறி இருப்பான். நிச்சயமா 99% வேறு மதத்தை சார்ந்தவன் தான் தமிழ் மீது ஆர்வமாக இருப்பான். ஆனால் தமிழ் பேரை அவன் வச்சிருக்க மாட்டான். நீங்க யாரை வேணா போட்டு பாருங்க. இந்த டைரக்டர் ஒரு அமீன் ஒருத்தர் இருக்கான். ராமன் என்ன இந்த நாட்டுக்காரனா? அண்ணா நான் திருப்பி கேட்கறது எவ்வளோ ஆகும்? ஏண்டா லூசு பையல, நீ இறைவன் சொல்றி, அவர் என்ன இந்த நாட்டுக்காரடா? என்ன பேசுறதே தெரியாம அதுக்கு ஒரு கூட்டம். இது எல்லாமே நீதி கட்சி இங்கே போட்டு வைத்த எச்சம். இந்த நாட்டில் இன்னும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் மிஷனரி மூலமாக. அதை மாற்ற வேண்டும் என்றால் செக்குலர் இந்துக்களை முதலில் நாம் தேடி அவர்களை திருத்த வேண்டும். அதுதான் நம்முடைய சகோதரர் கல்யாண சுந்தரமும் அன்பு சகோதரி விமானந்தனும் அன்பு சகோதரர் அசோகனும் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த செக்குலர் மாறும்போது இந்த நாடு திருந்தும். இவர்கள் ஆண்டி மடம் கட்டுற கதையில் இவங்க போயிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு கூட நிறைய வந்திருக்கு, அவங்களாம் நிறுத்த முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் பேசுகிற பேச்சு முடிஞ்சா கார்த்திகை சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வருஷம் வேலை போய்டும் அவருக்கு. எங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா அண்ணாமலையோட நியூஸை தடை சொல்றது போங்களா? புதிய தலைவரை போடாமல் இருக்க முடியுமா? நியூஸ் போடாமல் விட்டுருவாங்களா? தந்தையை போடாமல் விட்டாக்கா அவர் திடீர்னு பாலா எங்கேயாவது இருப்பார் அமெரிக்காவில். பாவம் அவருக்கு இல்லை தொலைபேசி போகும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் மரியாதைக்குரிய அண்ணாமலையின் யாத்திரையை சீர்குலைக்க வேண்டும், அண்ணாமலையை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல். இந்த செயலினால் ஒரு காலம் நடக்க போவதில்லை. ஆனால் அதை விட மரியாதைக்குரிய பிரகாஷ் சாமி சொன்னார்கள், அன்று நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையாளர் அணிதான். அதில் இருப்பவர் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான். நீங்கள் நடந்து முடிந்த இளைஞர் மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய நியூட்ரல் யூடியூபர் சொல்லிக்கொண்டு அந்த தம்பி கூட போயிட்டு அவர் தான் எம்சி பண்ணார். அந்த தம்பி தான் எம்சி பண்ணார். ஸோ அவங்க எல்லாமே திமுககாரங்க. அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம சொல்கிறதும் தப்பு இல்லை. நம்ம தெளிவாக இருக்கும். இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். மீண்டும் மூடி என்பதுதான் தேசிய ஊடகவியலாளர் சங்கம் மீண்டும் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.